மீண்டும் ஒரு முறை இணைய நாளிதழ் சார்பாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையிலே முஸ்லீம் சமூகத்தின் மத்தியிலும் முஸ்லீம் அரசியலுக்குள்ளும் முக்கிய ஒரு பிரச்சனையாக பேசப்பட்டு வருகின்ற கிழக்கு மாகாணம் மட்டுமில்லை, தேசியத்தில் கூட அது பூதாகாரமான ஒரு பிரச்சனையாக ஆக்கப்பட்டு சர்வதேசம் பார்க்கும் அளவிற்கு இன்று முஸ்லீம் காங்கிரசின் தலைமை விமர்சிக்கப்பட்டு வருகின்றது. கட்சியின் தவிசாளர் பசிர் சவுதாவுத் அவர்கள் 2004ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் கட்சியின் ஒரு உறுப்பினராகவும் பல பதவிகளை வைத்து வந்த அவர் பல ஆதாரங்கள் கட்சியின் தலைமைக்கு எதிராக தன்னிடம் இருப்பதாகவும் 4 சுவத்துக்குள் அடைக்கப்பட்ட ரகசியங்கள் சம்பந்தமான சரியா சட்டங்கள், இஸ்லாமிய சட்டங்கள் மூலமாக தீர்ப்பு வழங்கக்கூடிய பல குற்றங்களை தலைவர் செய்திருக்கின்றார் என்று ஊகிக்கக்கூடிய கருத்தினை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அந்த வகையிலே கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற முக்கியமாக கட்சியினை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல்வாதிகள் இன்னும் மௌனம் காத்து வருகின்றார் என்ற குற்றச்சாட்டுக்கு எதிரான மறுப்பறிக்கைகளை வெளியிடாமல், அந்த வகையிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் இளம் அரசியல்வாதியாக இருக்கின்ற இஸ்லாமிய வரையறைக்குள் தனது அரசியலை செய்து வருபவரும் மக்கள் மத்தியிலே விதத்துக்களை தவிர்த்து ஒரு இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கு உட்பட்டு தனது வாழ்க்கையினை அமைத்து வருகின்ற கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் சிப்லி ஃபாரூக் அவர்களை சந்தித்து இந்த பசிர் சவுதாவுத் அவர்களுடைய இந்த கருத்துக்கள் சம்பந்தமாக நீங்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றீர்கள், உண்மையாகவே கட்சியின் தலைவர் பிழை செய்திருக்கின்றாரா, அப்பாறு பிழை செய்திருந்தால் எவ்வாறான நடவடிக்கைகளை இந்த முஸ்லீம் சமூகம் அவருக்கு எதிராக எடுக்க வேண்டும், உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது சம்பந்தமான பல கேள்விகளை இன்று தொடுக்க இருக்கின்றோம். அந்த வகையில் சிப்லி ஃபாரூக் அவர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைவதோடு சலாத்தினையும் கூறிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கௌரவ கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் அவர்களே, தற்காலத்தில் அதாவது சமகாலத்தில் ஒரு கிழமையாக உங்களுடைய கட்சியின் தலைவர் அப்துல் ரவுஃப் ஹிபத்துல் ஹக்கீம் அவர்களை பற்றி கட்சியின் தவிசாளர் பசிர் சவுதாவுத் அவர்கள் பகிரங்கமாக தொலைக்காட்சியில், அதாவது வசந்தம் தொலைக்காட்சியில் நடந்த அதிர்வு நிகழ்ச்சியில் பகிரங்க குற்றச்சாட்டினை ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அவருடைய அந்த ஒரு மணித்தியாலவும் தலைவர் அவர்களை பற்றிய குற்றச்சாட்டுக்களே முக்கிய காரணமாக அமைந்திருந்தது. அதற்கு பிற்பாடு 2 நாட்களுக்கு பிற்பாடு அவருடைய முகல் நூலிலே ஒரு பதிவினை ஏற்படுத்தியிருந்தார். அதில் கமராக்கள், ஃபைல்கள், கெசட்டுகள், சீடிகள் என என்னிடம் ஆதாரங்கள் இருக்கின்றன. ஒரு தனி மனிதன் எவ்வாறான குற்றச் செயல்களில் அல்லாஹ்வுக்கு பயந்து ஈடுபடாமல் இருக்க முடியுமோ அதனை தலைவர் அவர்கள் செய்திருக்கின்றார் என்ற வகையிலே அந்த பாரிய குற்றச்சாட்டுக்கள் தலைவர் மீது சுமத்தப்பட்டு அதனை நான் அம்பலப்படுத்தப் போவதாகவும் தானும் பிழை செய்திருக்கின்றேன், ஆகவே தானும் பயப்படவில்லை என்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டினை தலைமைத்துவத்துக்கு எதிராக சுமத்தியிருந்தார்கள். அது ஒரு புறம் இருக்க, கிழக்கு மாகாணத்தை பசிர் சவுதாவுத் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தியிருந்தாலும் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற ஏனைய முஸ்லீம் அரசியல்வாதிகள், அதாவது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தவம் அவர்களை தவிர ஏனைய முஸ்லீம் காங்கிரஸ் பிரதிநிதிகள் அமைதி காத்து வருகின்றார்கள். உங்களுடைய நிலைப்பாடு என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது உண்மையில் ஒரு மனிதனுடைய அந்தரங்கங்களை வெளிப்படுத்தி அதனூடாக நாங்கள் சாதிப்போம் என்று சொல்லுகின்ற போன்ற ஒரு விடயமாகத்தான் நான் இதனை பார்க்கின்றேன். அரசியல் ரீதியாக பல வகையான முரண்பாடுகள் இருந்தாலும் நாங்கள் அந்த முரண்பாடுகளை பேச்சுவார்த்தை மூலமாக கட்சி மட்டத்திலே எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர அதற்கு மாற்றமாக நாங்கள் தலைவர் பிழை செய்திருக்கின்றார், மற்றவர் பிழை செய்திருக்கின்றார், இவைகளை நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்றெல்லாம் கூறுகின்ற ஒரு விடயம் எவ்வாறென்றால், தாங்கள் இந்த சமூகத்தின் மத்தியில் நல்லவர் போன்று காட்டிக்கொண்டு ஏனையவர்களை குற்றவாளியாக சொல்லுகின்ற ஒரு விடயமாகத்தான் அதை பார்க்கின்றேன். எந்த வகையில் என்றால், உலகில் புரைந்த அத்தனை பேரும் உத்தவர்கள்தான். எதுவரையில் என்றால், அவருடைய இறைவனால் அவர்கள் செய்த குற்றச்செயல்கள் வெளியே கொண்டு வரப்படுகின்ற வரையில் அவர்கள் அத்தனை பேரும் உத்தவர்கள் தான். ஆக யாரும் யாரையும் கை நீட்டுவதென்பது, அவர் மீது குற்றம் சுமத்துவதென்பது நிச்சயமாக தான் என்ன செய்திருக்கின்ற என்பதை ஒரு மீள் பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. இருந்த போதிலும் இந்த நிகழ்ச்சி என்பது உண்மையில் நாங்கள் இவ்வாறான ஒரு விடயத்தினை பார்த்த பொழுது இந்த சமூகம் சார்ந்த விடயங்களில் எத்தனையோ வகையான பிரச்சனைகள் இந்த நாட்டிலே இந்த மக்கள், குறிப்பாக முஸ்லீம் மக்கள், சிறுபான்மை சமூகமாக வாழுகின்ற இந்த முஸ்லீம் மக்கள் பல பிரச்சனைகளை
முகம் கொடுத்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இவ்வாறான மிக அற்பமான ஒரு செயலாக நான் இந்த தவிசாளருடைய செயலை நான் பார்க்கின்றேன். உண்மையில் தான் அவர் சொல்லுகின்ற விடயம் உண்மை பொய் என்பதற்கு அப்பால் சென்று இது மிகவும் ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலாக நான் இதை பார்க்கின்றேன். அதாவது எவ்வாறென்றால் நாங்கள் எங்களுடைய பாதையில் சொல்லுவதாக இருந்தால், ஒருவனை குற்றம் செய்வதற்கு நாங்களே தூண்டி அவன் குற்றம் செய்கின்ற பொழுது அந்த ஆதாரங்களை வைத்துக்கொண்டு அவனை மிரட்டி பணம் பெறுகின்ற அல்லது எங்களுடைய விடயங்களை சாதிக்கின்ற மிக கேவலமான ஒரு செயலாகத்தான் இவ்வாறான விடயங்கள் இருக்கின்றன. இதிலே கௌரவ தலைவர் அவர்கள் நாங்கள் இஸ்லாமியர்கள் என்று அன்றுடன் நான் பார்த்தேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நான் ஈமான் கொண்டவன் என்று எல்லாம் தவிசாளர் அவர்கள் பேசியிருந்தார்கள். அவ்வாறென்றால் அந்த ஈமானுக்குரிய பண்பாடுகளும் எங்களுக்கு இருக்க வேண்டும். எவ்வாறென்றால் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பெண்மணி வந்து தான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொன்னதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், இல்லை நீ அவ்வாறு செய்திருக்க மாட்டாய், உன்னை தொட்டிருப்பார்கள் அல்லது அது பட்டிருக்கும் என்று அந்த குற்றத்தை தான் வெளிப்படுத்த நினைத்த பொழுது கூட அதனை நபி அவர்கள் தடுத்தார்கள். தன்னுடைய குற்றத்தை கூட நீ சமூகத்தின் மத்தியில் வெளிப்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு விடயத்தினை சொல்லி நெறிப்படுத்தினார்கள். ஆனால் இந்த விடயத்தினை பொறுத்த மட்டும் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்பது வேறு, அரசியல் பொது வாழ்க்கை என்பது வேறு. பொது வாழ்க்கையில் ஒருவர் பிழைவிடுகின்ற பொழுது அவரை சுட்டி காட்டுவதற்கு, அவரை கேள்வி கேட்பதற்கு நிச்சயமாக இடம் உண்டு, மார்க்கத்திலும் அதற்கு அனுமதி உண்டு. ஆனால் தனிப்பட்ட விடயங்களில் யாரையும் குற்றம் சாட்டுவதற்கோ அல்லது நாங்கள் மற்றவரை விரல் நீட்டி பேசுவதற்கோ நாங்கள் நிச்சயமாக அருகதையற்றவர்கள். ஏனென்றால் எங்களை நாங்கள் சுய பரிசீலனை செய்கின்ற பொழுது நாங்கள் எதை செய்திருக்கின்றோம் என்பது அங்கே இருக்கின்ற ஒரு கேள்வி. இவ்வாறான அந்த நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது தன்னுடைய லாபங்களை, தன்னுடைய இந்த கட்சி சார்ந்த விடயங்களில் இந்த கட்சியை வடிவமைக்கப் போகின்றோம், நான் இந்த கட்சியினுடைய போராளியாக இருந்து இந்த கட்சியை நான் வழிநடத்தப் போகின்றேன் என்று சொல்லுகின்ற தவிசாளர் அவர்கள் இந்த கட்சியை அழித்துவிட்டு இந்த கட்சியை எவ்வாறு அவர் நல்வழிப்படுத்த போகின்றார் என்கின்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் முற்றுமுழுதாக இந்த கட்சி அழிந்து போகக்கூடிய அத்தனை வகையான காரியங்களையும் செய்துவிட்டு இறுதியாக அவர் எடுத்திருக்கின்ற ஆயுதம்தான் இந்த தலைவர் மீது உள்ள அபாண்டம். ஆகவே இதை அவர் ஒரு முறை மீள்பரிசீலனை செய்ய வேண்டும். ஒரு முறை அவர் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. அந்த வகையில் இந்த கட்சி சார்ந்த விடயங்களில் அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு நிலைப்பாடுகளும் இந்த கட்சியை அளிக்கின்ற ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் எப்பொழுது எதிர்நோக்கியிருக்கின்ற அந்த பிரச்சனைகளுக்கு அப்பால் சென்று மிக சின்ன அற்பத்தனமாக தன்னுடைய ஒரு இயலாமையினை, தன்னுடைய அந்த ஆளுமை குன்றிய அந்த தனத்தினை இவ்வாறு பயங்காட்டுவது போன்று நாங்கள் அதை வெளியிடுவோம், இதை வெளியிடுவோம், அவ்வாறு செய்வோம், இவ்வாறு செய்வோம் என்று சொல்வது என்பது உண்மையில் சமூகத்திலே இப்பொழுது பல விமர்சனத்துக்குள்ளா இருக்கின்றது. இந்த விடயத்தினை பொறுத்த மட்டில் தவிசாளர் அவர்கள் ஒரு கௌரவமாக நாங்கள் நடந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் மிக கேவலமாக இந்த சமூகத்தினுடைய விடயங்களை எந்த ஒரு வகையிலும் அவர் மதிக்காமல் சமூக சிந்தனை என்கின்ற ஒரு விடயத்துக்கு அப்பால் நின்று பேசியிருப்பது என்பது உண்மையில் நாங்கள் வருத்தத்தோடு பார்க்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இவ்வாறு நீங்கள் தவிசாளரின் இந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக உங்களுடைய கருத்துக்களை இவ்வாறு தெரிவிக்கின்ற இந்த நிலையிலே கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற முக்கியமாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல்வாதிகள் பஷீர் சௌதாவுத் அவர்களுக்கு எதிராக எந்த கருத்துக்களை வெளியிடாமல் மௌனம் காத்து வருவதற்கான காரணத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக அது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு. அதை நாங்கள் குற்றம் சொல்லுவதற்கு எவ்விதமான தேவைப்பாடும் கிடையாது. அவர்களுடைய விருப்பத்தை பொறுத்த விடயம். அந்த வகை நான் யாரையும் அவர் இதற்கு கருத்து சொல்லவில்லை அல்லது இவர் கருத்து சொல்லவில்லை என்பதற்கு அப்பால் சென்று இதை நான் முற்றுமுழுதாக நான் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் முஸ்லீம் காங்கிரஸ் என்று நாங்கள் அதனை வழிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைப்பது அது ஒரு இஸ்லாமிய கட்சியாக முஸ்லிம்களுக்கு எல்லா வகையிலும்
அந்த கட்சி ஒரு முன்மாதிரியான கட்சியாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் அதை வெளியே இருந்து கொண்டு அதை சாதிக்க முடியாது. ஆகவே அதன் உள்ளே சென்றுதான் நாங்கள் அதனை சாதிக்க வேண்டும். ஆகவே பலமான ஒற்றுமையுடன் இந்த நாட்டுக்கு ஒரு நல்லதொரு தலைமைத்துவமாக இருந்து செயற்படக்கூடிய ஒரு தகுதியை கொண்டிருக்கின்ற கௌரவ ஹக்கீம் அவர்களை, கௌரவ தலைவர் அவர்களுடைய அந்த தலைமைத்துவத்தின் கீழ் இந்த கட்சியிலே நிச்சயமாக நாங்கள் நல்வழிப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய வரலாறும் அவ்வாறு தான் சொல்லுகின்றது. நாங்கள் நபியை தவிர நபியோடு இருந்த சஹாபாக்கள் கூட மிக பெரும் தவறுகளை செய்தவர்கள். ஆனால் அவர்கள் இந்த சமூகத்திலே உலகம் அழியும் வரை பேசப்படுகின்றவர்களாக மாறி இருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் வழிப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே நபியுடைய அந்த காலகட்டத்தில் கூட முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூட மிக பெரும் சமூக விரோத செயல்களை ஜாகிலிய காலங்களில் செய்திருந்தார்கள். ஆகவே அவ்வாறு பார்க்கின்ற பொழுது நாங்கள் எமது சமூகம் சார்ந்த விடயங்களை எங்களுக்குள்ளே பேசி இந்த சமூகத்தை எவ்வாறு வழிநடத்த வேண்டும், இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகள் இப்பொழுது என்ன, தற்பொழுது நாங்கள் எத்தனை வகையான பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்கின்றோம். பெரும்பான்மை சமூகத்திலே இருந்து வருகின்ற ஒரு பிரச்சனை, சிறுபான்மை சமூகத்தை எங்களோடு சேர்ந்து வாழுகின்ற தமிழ் மக்களோடு நாங்கள் வடகிழக்கை இணைக்க வேண்டும் என்ற ஒரு பிரச்சனையை அவர் உருவாக்கி இருக்கின்ற பொழுது நாங்கள் எவ்வாறு அந்த இரண்டையும் முஸ்லிம்களும் பாதித்து விடாமல் தமிழ் மக்களும் பாதித்து விடாமல் அவை எவ்வாறு கொண்டு செல்வது, ஒட்டுமொத்தமாக நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு ஆட்சி மாற்றத்தூடாக இப்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கின்ற ஒரு அரசியல் சீர்திருத்தம் அல்லது அரசியல் முற்றுமுழுதாக அரசியல் யாப்பு ஒன்றினை மாற்றுகின்ற பொழுது முஸ்லிம்களுடைய வகிபாகம் அங்கு எவ்வாறு அமையப்பெற வேண்டும் என்கின்ற பல வகையான பிரச்சனைகளை முஸ்லிம்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற பொழுது மிக கேவலமான ஒரு சிந்தனை தான் இவ்வாறான ஒரு குழப்பங்களை உருவாக்கி கட்சியிலே இருக்கின்ற மற்றவர்களுக்கு தன்னுடைய சுய லாபத்தை பெற்றுக்கொள்வதற்காக இவ்வாறான விடயங்களை முன்னெடுக்கின்ற தவிசாளர் அவர்கள் உடனடியாக அவர் தன்னுடைய பிழையை அவர் உணர்ந்து கொண்டு இதற்கான பிராயச்சித்தத்தை தேட வேண்டிய தேவைப்பட இருக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற காலகட்டத்தில் எல்லா முஸ்லிம்களும் ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபட்டு எங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி இவ்வாறு இவர் செய்கின்ற இந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு பல சந்தேகங்கள் ஏற்படுகின்றது. இதே இவருடைய தொழிலாக இருக்குமோ என்று கூட நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இவ்வாறு தலைவரை மிரட்டுகின்ற ஒரு விதத்தில் நடந்து கொள்கின்றவர் இது போன்று பல பேருக்கு வெளியிலே வராத செய்திகளாக சில வேளைகளில் தானே முன்னின்று குற்றச்செயல்களுக்கு அவர்களை தூண்டிவிட்டு எல்லாவற்றையும் செய்து கொடுத்து விட்டு அதனை வீடியோக்கள் பண்ணி அல்லது போட்டோக்களை எடுத்துக்கொண்டு மிரட்டி பணங்களை பெற்றுகளிப்பாரோ அல்லது இவ்வாறான கெட்ட செயல்களை நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்றெல்லாம் விரட்டி இருப்பாரோ என்கின்ற ஒரு பல சந்தேகங்கள் இவரை பற்றிய அவருடைய அந்த நல்லொழுக்கத்தை பற்றியும் எங்களுக்கு பல கேள்விகள் இருந்திருக்கின்றது. ஆகவே இந்த நிலையிலே கௌரவ சிப்லி ஃபாரூக் அவர்களே, கடந்த 2004ஆம் ஆண்டு அமைச்சர் ரிசாட் பதூதீன் அமீரலி போன்றவர்கள் ரவுஃப் ஹக்கீம் மீது குமாரக்குரே சம்பந்தமான ஒரு குற்றச்சாட்டினை சுமத்தி கட்சியில் இருந்து வெளியேறிய சந்தர்ப்பத்தில் பசீர் சவுதாவத் அவர்கள் உங்களுடைய கட்சியின் தவிசாளர் தோளோடு தோள் நின்று உங்களுடைய கட்சியின் தலைமைத்துவத்துக்கு உதவி இருக்கின்றார். அப்படி என்றால் நீங்கள் இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த குற்றச்சாட்டுக்களை வைத்து எவ்வாறு நீங்கள் அதை நோக்குகின்றீர்கள்? இதிலிருந்து எனக்கு மிகவும் தெளிவாக விளங்குகின்ற ஒரு விடயம், தனக்கு எல்லா அபிலாஷைகளும் கட்சியால் கிடைக்கின்ற பொழுது தான் அதனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் தலைவருக்கு எதிராக எதையும் பேசுவதில்லை அல்லது பேச வேண்டிய தேவையும் இல்லை அல்லது அவ்வாறான நாங்கள் நம்புகின்ற பொய்யான விடயங்களாக இருக்கின்ற இந்த விடயங்களை நாங்கள் கற்பனை பண்ணிக்கூட பார்க்க இருக்க இல்லாத விடயங்களை இவ்வாறு செய்திருப்பார் என்று அப்பொழுது அவர் சொல்லாமல் இருந்ததற்கு காரணம் கட்சியினூடாக தனக்கு கிடைத்த தேசிய பட்டியலாக இருக்கலாம் அல்லது கட்சியினூடாக தனக்கு கிடைத்த வரப்பிரசாதங்களாக இருக்கலாம். இவைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பதன் காரணத்தினால் இவைகளை நாங்கள் தலைவரோடு நின்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தேவைப்பாடு இருந்திருக்கலாம். இப்பொழுது சில வேளைகளில் தனக்கு தேசிய பட்டியல் கிடைக்காமல் போகின்றது அல்லது கட்சியிலே தனக்குள்ள ஒரு கௌரவம்
இல்லாமல் போய்விட்டது என்பதை அறிகின்ற பொழுது நான் இவ்வாறென்றாலும் சொல்லி அந்த கட்சிக்குள் பிளவை ஏற்படுத்தி அதை சாதித்துக் கொள்ள நினைக்கின்ற ஒரு விடயமாக நாங்கள் பார்க்க என்றால் கடந்த 2 உயர்பீட கூட்டத்தின் பொழுது இவ்வாறான பிரச்சனைகள் உருவான பொழுது எங்களுடைய கட்சியினுடைய உயர்பீட உறுப்பினர்கள் மிக தெளிவாக பேசினார்கள். அங்கே ஏற்பட்ட அந்த சலசலப்பின் பொழுது எவ்விதமான பதில்களும் கூற முடியாத அளவுக்கு எங்களுடைய தவிசாளர் அவர்கள் வெளியேறி சென்றது என்பதும் அந்த நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு கௌரவ தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் நடந்து கொண்ட முறையும் உண்மையில் அந்த சமூகத்தை சரியாக வழிநடத்துகின்ற ஒரு விடயமாக நாங்கள் பார்த்தோம். ஆகவே இதில் நாங்கள் குறிப்பாக நாங்கள் முஸ்லீம்கள் என்று பேசுகின்ற நாங்கள், கலிமா சொன்னவர்கள் என்று பேசுகின்ற நாங்கள் கலிமாவுடைய பண்பாடுகளையும் பழக்கங்களையும் அதனுடைய ஒழுக்க விழுமியங்களையும் நாங்கள் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் மனிதன் என்ற வகையில் ஒவ்வொருவரும் பிழை விடக்கூடியவர்கள் தான். அவருடைய பிழைகள் அவரவர்களுடைய பிழைகளை அவர்கள் தனிப்பட்ட ரீதியாக அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது பிழைகள் செய்திருந்தால் அதை இறைவனிடத்தில் ஒப்புவித்து அவர்கள் அதற்குரிய பிராயச்சித்தங்களை தேடிக்கொள்ள வேண்டுமே தவிர இவ்வாறாக நாங்கள் பழிகளையும் அபாண்டங்களையும் இன்னொருவர் மீது சுமத்துகின்ற அல்லது அதை நாங்கள் தங்களுக்கு வாசியாக தங்களுக்கு ஏதாவது லாபங்களை பெற்றுக்கொள்வதற்காக சமூகத்தை பிளவுபடுத்துகின்ற இவ்வாறான விடயங்களுக்கு நாங்கள் ஒருபோதும் நாங்கள் விட்டுக் கொடுக்கவும் கூடாது, அதற்கு பின்னால் நாங்கள் செல்லவும் கூடாது என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். நாட்டிலே இருக்கின்ற இந்த சூழல் இப்பொழுது மிகவும் எந்த அளவுக்கு என்றால் எங்களுடைய எல்லா விடயங்களும் கைகூடிக்கொண்டு வருகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் மிகவும் இந்த முஸ்லிம் சமூகத்திற்காக குரல் கொடுக்கின்ற ஒரு கட்சி இவ்வாறு தூஷிக்கப்படுகின்ற நிலைமைக்கு மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கைக்கூலியாக கூட இந்த வேலைகள் இருக்கலாம் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஏனென்றால் முஸ்லிம் காங்கிரஸ் என்பது முஸ்லிம்களுடைய ஏகபோக பிரதிநிதியாக இருப்பதன் காரணத்தினால் இந்த நிலைமையில் இந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்களுடைய அந்த நல்ல அபிப்பிராயத்தை முஸ்லிம் காங்கிரஸ் இருந்து திசை திருப்ப வேண்டும், அதனூடாக நாங்கள் அரசியல் லாபம் தேட வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு சக்திக்கு இவர் சில வேளைகளில் பேரம் பேசப்பட்டிருக்கலாம் என்று கூட நாங்கள் எண்ண தோன்றுகின்றது. ஏனென்றால் இப்பொழுது நாட்டிலே இருக்கின்ற சூழல் எதிர்கட்சி ஒன்றிணைந்த எதிர்கட்சியிலே இருக்கின்ற மஹிந்த ராஜபக்சேனுடைய அந்த தலைமையின் கீழ் இருக்கின்ற அந்த குழுக்கள் இப்பொழுது முஸ்லிம் காங்கிரஸினை இல்லாமல் அளிக்க வேண்டும் என்கின்ற விடயத்தில் மிக காத்திரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அதற்கும் இவ்வாறான விடயங்கள் ஒன்றிணைக்கப்பட்டதாக ஒரு விடயமாக அந்த பிரச்சனைகளை மீண்டும் தொடர்ச்சியாக பிரச்சனைகளை உருவாக்குவதனூடாக செய்ய வேண்டிய சமூகத்துக்காக முஸ்லிம் சமூகத்துக்காக குரல் கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் குரல் கொடுக்கவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டினை உருவாக்குவதனூடாக எதிர்காலத்தில் இந்த கட்சியை இல்லாமல் செய்கின்ற ஒரு நடவடிக்கையாக கூட இவை இருக்கலாம் என்று நாங்கள் நம்புகின்றோம். அரசியல் ரீதியாக சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுக்கள் வேறு, ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கை சம்பந்தமான தனி வாழ்க்கை சம்பந்த பிரச்சனையில் ஈடுபட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுக்களை அம்பலப்படுத்துவது என்பது அது முரணான விஷயம் என்ற ஒரு கருத்தினை நீங்கள் தெரிவித்திருந்தீர்கள். கடந்த வசந்தம் தொலைக்காட்சியில் நடத்தப்பட்ட அதிர்வு நிகழ்ச்சியின் போது தவிசாளர் அவர்களிடம் அதாவது ஊடகவியலாளர் முஷராப் ஒரு கேள்வியினை தொடுத்திருந்தார். அதாவது 18வது திருத்தச் சட்டத்துக்கு ஆதரவளிப்பதற்காக உங்களுடைய கட்சியின் தலைமை காசு பணம் பெற்றார்களா? அதுக்கு அவர் ஆணித்தரமாக சொன்னார், அல்லாஹ் மீது ஆணையாக அதுக்காக தலைமைத்துவம் பணம் பெறவில்லை. ஆனால் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதிக்கு ஆதரவளிப்பதற்காக மைத்திரிபால சிறிசேன அவர்களுக்கு ஆதரவளிப்பதற்காக பணம் பெற்றிருந்தார். எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் 1 கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டது, தனக்கும் அல்லாஹ் மீது ஆணையாக 1 கோடி ரூபாய் பணம் தந்தார் என்று அதனையும் அவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அப்படி என்றால் முஸ்லீம் காங்கிரஸ் என்பது முஸ்லீம் கலிமா குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கட்சியானது இந்த ஏழை மக்களின் வாக்கு வங்கியில் வாக்குகளை பெற்று இவ்வாறு பேரம் பேசி கோடிக்கணக்கில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கைமாறப்படுகின்றது என்றால் உங்களுடைய கட்சியின் தலைமை எடுத்த முடிவும் சரி என்று நீங்கள் பார்க்கின்றீர்களா? உண்மையில் அந்த விடயம் நான் இப்பொழுது கேட்க வேண்டும். இதை தவிசாளர் அவர்கள் இப்பொழுது வெளிப்படுத்துவதன் மர்மம் என்ன? தவிசாளர் அவர்கள் இவ்வளவு காலமும் அதாவது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று கிட்டத்தட்ட 2 வருடங்கள் பூர்த்தியானதுக்கு பிறகு இப்பொழுது இவர் வெளிப்படுத்துவதன் மர்மம் என்ன? இதில் உண்மை இருக்கின்றதா போயிருக்கின்றதா என்பதை நான் பரிசீலனைக்கு உட்படுத்துவதற்கு முன்பாக
இது ஒரு பாரிய கௌரவ மாநசபை உறுப்பினர் அவர்களே இந்த ஊடக சந்திப்பில் தவிசாளர் தெரிவித்த கருத்தால் ஒரு பாரிய சட்ட சிக்கலுக்கு உள்ளாகின்ற ஒரு கருத்து. தற்பொழுது இருக்கின்ற போலீஸ் பிரிவுக்கும் இந்த பிரச்சனை செல்லலாம். ஏனென்றால் இது ஒரு லஞ்சம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, ஒரு அரசாங்கத்தை மாற்றுகின்ற பிரச்சனை, காசு கொடுத்து ஒரு அரசாங்கத்தினை மாற்றி இருக்கின்றார்கள் என்பது சம்பந்தமான பாரிய சட்ட சிக்கல்களுக்கு உள்ளாகின்ற பிரச்சனை. ஆகவே பொறுப்புடன் தான் உங்களுடைய கட்சியின் தவிசாளர் இந்த கருத்தினை ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். நான் மீண்டும் சொல்ல வேண்டும், ஒருவருடைய மானத்தை கூட விற்று தன்னுடைய விடயத்தை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற தவிசாளர் இந்த விடயத்தில் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்கின்றது என்பதை நான் கேள்விக்குட்படுத்த வேண்டும். அவர் ஏனென்றால் இது அவர் ஒரு மனிதனுடைய மானத்தை கூட விற்று தன்னுடைய விடயத்தை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒருவர் இவ்வாறான விடயங்கள் சொல்வது பெரிய விடயம் அல்ல. காசு வாங்கினார் என்று சொல்வது மானத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது ஒரு சிறிய விடயம். ஆகவே மானத்தை கூட இன்னொருடைய மானத்தை வித்தாவது தன்னுடைய பிழைப்பை தேடிக்கொள்ள வேண்டும் என்று திரிகின்ற இவர் எங்களுடைய இந்த தவிசாளர் ஏன் இதை சொல்லுகின்றார் என்கின்ற அந்த கேள்வி அவருடைய நம்பகத்தன்மை. அவ்வாறென்றால் அவர் இதை FCIDக்கு கொடுக்க வேண்டும், அதனூடாக அந்த நிலைமைகள் ஆராயப்பட வேண்டும், யாரோடாக பணம் கொடுக்கப்பட்டது, எவ்வாறு கொடுக்கப்பட்டது என்கின்ற விடயங்களை அவர் ஆராய்வதனூடாக சட்டத்தினூடாக அந்த விடயத்தை அணுக முடியும். ஆகவே இந்த விடயத்தை பொறுத்த மட்டில் என்னுடைய கருத்து அவரிடம் இருந்த நம்பகத்தன்மை எங்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. ஆகவே அதற்கு பிறகு அவர் சொல்லுகின்ற எந்த ஒரு விடயத்திலும் நாங்கள் உடன்பட்டு செல்வதற்குரிய ஒரு வாய்ப்பு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. கடந்த 2000ஆம் ஆண்டு, 2001ஆம் ஆண்டு, 2004ஆம் ஆண்டு தொடர்ந்து தேர்ச்சியாக 3 முறைகள் கட்சியின் தவிசாளருக்கு தேசிய பட்டியல் வழங்கப்பட்டிருந்தது. அதாவது தோளோடு தோல் என்று ஹிஸ்புல்லா அவர்கள் காத்தாங்குடியிலே வெளியேறுவதற்கு பிற்பாடு கட்சியின் தலைமைத்துவத்துக்கு மட்டக்களப்பு மாவட்டத்திலே பாரிய செல்வாக்கினை பஷீர் சௌதாத் அவர்கள் மூலம் தோளோடு தோல் என்று கட்சியின் தலைமையினை மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு ஸ்திரத்தன்மையை கொண்டு வந்த பங்கு பஷீர் சௌதாத் அவர்களை தான் சாரும். அந்த வகையிலே இதுவரைக்கும் 2015ஆம் ஆண்டு வரைக்கும் ஜனாதிபதி தேர்தல் வரைக்கும் கட்சியின் தலைமையோடு தோளோடு தோல் என்று விட்டு தற்பொழுது கட்சியை விட்டு வெளியேறி பல குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றார் என்றால் நீங்கள் ஒரு கதை கூறியிருந்தீர்கள். அதாவது தூண்டிவிட்டு எல்லாம் நடந்துவிட்டதற்கு பிற்பாடு கட்சியின் தலைமையினை குற்றச்சாட்டுவது என்பது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என்று. அப்படி என்றால் நீங்களே உங்களுடைய கருத்திலேயே குறைந்திருக்கின்றது, கட்சியின் தலைவர் ஏதோ குற்றம் செய்திருக்கின்றார், அதை வெளிக்கொண்டுவதுதான் பிழை என்று நீங்கள் உங்களுடைய கருத்தில் நிச்சயமாக நான் அவ்வாறு சொல்லவில்லை. நான் அதை உதாரணமாக சொன்னேன். அதாவது நான் உதாரணமாக தான் அதை சொன்னேன். ஒருவர் குற்றம் செய்வதற்கு நான் தலைவரை அங்கு குறிப்பிடவில்லை. யாரோ ஒருவரை குற்றம் செய்வதற்காக நாங்கள் தூண்டிவிட்டு நாங்களே அதற்கு பின்னால் நின்று விட்டு அதனை கொண்டு நாங்கள் லாபம் தேட நினைப்பதுதான் பிழை என்று நான் சொன்னேன். அதாவது நாங்கள் கௌரவ தலைவர் அவர்கள் மீது நாங்கள் பூர்ண நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். எங்களுடைய தலைமைத்துவம் உண்மையில் நாங்கள் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் யாரும் விமர்சிப்பதற்கு எங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. அது அவருக்கும் அவருடைய மனச்சாட்சிக்கும் இறைவனுக்கும் உள்ள விடயம். ஆகவே தனிப்பட்ட ஒருவருடைய பிழைகளை அல்லது அவர்களுடைய குற்றச்செயல்களை நாங்கள் யாரும் கேள்விக்குட்படுத்துவது என்பது யாருக்கும் அந்த அதிகாரத்தை இறைவன் கொடுக்கவும் இல்லை. ஆகவே அந்த விடயத்தில் பொறுத்த மட்டில் நாங்கள் கடந்த காலங்களில் 2004ஆம் ஆண்டு அது கிட்டத்தட்ட 3 முறை பாராளுமன்றத்திலே தேசிய பட்டியலிலே பெற்றுக்கொண்டு சென்ற தவிசாளர் அவர்கள் உண்மையில் கட்சியினால் கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார். கட்சி அவருக்குரிய அனைத்து சுகபோகங்களையும் அனுபவிப்பதற்குரிய வாய்ப்பு வசதிகளை அந்த அரசியல் அதிகாரங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றது. ஆகவே அவைகளை அனுபவிக்க தன்னால் முடியாது, இதற்கு பிறகும் தன்னால் இவ்வாறான நிலைமைகளை எடுத்துக்கொள்ள முடியாது என்று உணர்ந்து கொண்ட தவிசாளர் இவ்வாறு அபாண்டங்களை கட்டவிழ்த்து விட்டு அதனூடாகவாவது நாங்கள் இந்த கட்சியை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக செயல்படுகின்றார் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். ஏனென்றால் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தினை பொறுத்தமட்டு இப்பொழுது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பழைய காலம் போல அல்லாது இப்பொழுது வளர்ச்சி அடைந்து வருகின்றது. ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தில் ஒரு குரலாக இந்த முஸ்லிம் காங்கிரஸ் இப்பொழுது மாறிக்கொண்டு வருகின்றது. அது மாத்திரமல்ல, இந்த அரசியல் அமைப்பினுடைய விடயங்களிலும் அதே போன்று சிறுபான்மை சம்பந்தப்பட்ட விடயங்களிலும் கௌரவ தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் பாரிய பங்களிப்பினை செலுத்திக் கொண்டிருக்கின்றனர். ஆகவே இதை எவ்வாறென்றாலும் இல்லாமல் செய்ய வேண்டும். அந்த அதிகாரங்களை தாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தற்பொழுது இருக்கின்ற ஒரே ஒரு வழி,
இந்த முஸ்லிம் காங்கிரஸினை நாங்கள் எவ்வாறென்றாலும் அழிக்கின்ற காரியத்தில் ஈடுபட வேண்டும். அதற்காக முஸ்லிம் காங்கிரசுக்கு எதிர்ப்பாக இருக்கின்ற அத்தனை சக்திகளோடும் ஒன்றிணைந்த ஒரு செயலாகத்தான் இவர் ஒரு கைக்கூலியாக இருக்கின்றார் என்பது போன்றுதான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். ஒரு புத்தகம் ஒன்றினை வெளியிட்டதற்கு பிற்பாடு, அதாவது தாருசலாம் சம்பந்தப்பட்ட உரிமை சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகத்தினை ஆதாரத்துடன் வெளியிட்டதற்கு பிற்பாடு அது தவிசாளர்களால் தான் வெளியிடப்பட்டிருக்கும் என்ற ஒரு ஊகத்தின் அடிப்படையிலே கடந்த நிந்தூரில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்தின் பொழுது உங்களுடைய கட்சியின் தலைமையும் கிழக்கின் முதலமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அகமட் அவர்களும் முனாஃபிக் என்ற வார்த்தை பிரயோகங்களை கட்சியின் தவிசாளர் பசீர் சவுதாவுக்கு எதிராக பரவலாக அதிக தடவைகள் பிரயோகித்ததன் ஒரு எதிரொலியாகத்தான் இந்த ஆதாரங்களை வசந்தம் தொலைக்காட்சியில் அவர் இவ்வாறான ஒரு அறிவு நிகழ்ச்சியில் கூறுவதற்கு காரணம் என்று பசீர் சவுதாவுதினுடைய பக்கத்திலிருந்து அவர்களுக்கு குரல் கொடுக்கின்றார்கள். இதில் நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? உண்மையில் முனாஃபிக் என்பது நபியுடைய காலத்தில் எவ்வாறு வரையறுக்கப்பட்டிருந்தது என்றால், முனாஃபிக் என்பது இரண்டு பக்கமும் இருந்து கொள்வது, அதாவது இரண்டு சாராரிடமும் தான் நல்லவன் போன்று காட்டிக்கொள்வது, அதைத்தான் சொல்வது. ஆகவே கட்சியின் உள்ளே இப்பொழுது கூட தவிசாளர் அவர்கள் கட்சி விட்டு நான் வெளியேறிவிட்டு எனக்கு கட்சி பொறுப்பு தேவையில்லை, நான் தவிசாளர் பதவியை ராஜினாமா செய்து விட்டேன் இதுவரை சொல்லவில்லை. இதுவரைக்கும் அவர் அவ்வாறான ஒரு நிலைப்பாடை அவர் எடுக்கவில்லை. அவ்வாறென்றால் கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு தான் கட்சிக்கு நல்லவன் என்றும் கட்சியை வளர்க்கின்றேன் என்றும் காட்டிக்கொண்டு அதே நேரத்தில் இவ்வாறான விடயங்களுக்கு முன்னின்று செயற்படுவது என்பதும் பத்திரிகைகள் அறிக்கை விடுவது என்பதும் அதே போன்று வானொலிகளில் அதே போன்று தொலைக்காட்சிகளில் கட்சி சம்பந்தமான விடயங்களை ஆதாரபூர்வம் அற்ற விதத்திலும் பேசுவது என்பதுதான் முனாஃபிக்தனம். ஆகவே அதைத்தான் அங்கே எங்களுடைய கௌரவ தலைவர் அவர்களும் அதே போன்று முதலமைச்சர் அவர்களும் சுட்டிக்காட்டினார்கள். இரட்டை வேடம் என்பதுதான் முனாஃபிக்தனம். அதாவது எதிரிகளோடும் சேர்ந்து எதிரிகளோடு நான் இருக்கின்றேன் என்று காட்டிக்கொள்வது, அதே போன்று நல்லவர்கள் சொல்லி தன்னுடைய சார்ந்தவர்கள் சொல்லி மற்றவர்களுடன் சேர்ந்து அதை நடித்து காட்டிக்கொள்வது, அவ்வாறான விடயம்தான் முனாஃபிக்தனம் என்கின்ற விடயங்கள் அங்கு சுட்டிக்காட்டப்பட்டது. கௌரவ மாகாணசபை உறுப்பினர் அவர்களே, அதாவது கடந்த நிந்தூர் கூட்டத்தின் பொழுது, அதாவது உங்களுடைய கட்சியின் தவிசாளரும் கிழக்கு மாகாண முதலமைச்சர் அவர்களும் அதாவது அடுத்த பேராளர் மாநாட்டினை கூட்டி கட்சியின் தவிசாளர் அவர்களுக்கு அதாவது நேரடியாக கூறாமல் கலைகளை பிடுங்கி எறிய போகின்றோம், முனாஃபிக்தனமான செயலில் ஈடுபடுவர்கள் எல்லாம் துரத்தி வீசப்பட போகின்றார்கள் என்ற ஒரு கருத்தினை பகிரங்கமாக தெரிவித்திருந்தார். ஆனால் அறிவு தொலைக்காட்சியில் இடம்பெற்ற நிகழ்ச்சியில் பசீர் சவுதாவுதி அவர்களும் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் கூறியிருந்தார், பிரதிநிதித்துவ அரசியலிருந்து நான் ஒதுங்கி இருக்கின்றேன், இதுக்கு பிறகு பிரதிநிதித்துவ அரசியலுக்கு நான் வரமாட்டேன், ஆனால் முஸ்லிம் காங்கிரஸில் இருக்கின்ற கலைகளை பிடுங்கி எறிவதால் என்னுடைய அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கையாக இருக்கும் என்று அவர் கூறியிருந்தார். இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? கலைகளை பிடுங்குவது என்பது எவ்வாறு பிடுங்க வேண்டும்? கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு யார் கட்சியை அளிக்கின்றார், மக்களுக்கு யார் துரோகம் செய்கின்றார் என்பதை அடையாளப்படுத்தி களை பிடுங்குவது என்பதால் களை பிடுங்குவது. கட்சிக்குள்ளே இருக்கின்றவர்கள் மீது அபாண்டங்களை சுமத்தி அவ்வாறு செய்தார் இவ்வாறு செய்தார் நான் சீறி வைத்திருக்கேன் என்று சொல்வது கட்சியை வளப்படுத்துவதற்கு களை பிடுங்குகின்ற விடயம் அல்ல. கட்சிக்குள்ளே இருக்கின்றவரை களை பிடுங்குவோம். யார் கட்சியை அழிக்கின்றார்கள், யார் இந்த மக்களுக்கு துரோகம் செய்கின்றார் என்பதை அறிந்து அந்த விடயங்களைத்தான் முன்னிறுத்தி நாங்கள் கட்சியை வளப்படுத்த வேண்டும் தவிர களை பிடுங்கு என்பது ஒருவருடைய மானத்தை விற்று பிழைக்கின்ற ஒரு விடயம் அல்ல. ஆகவே என்னுடைய கருத்து, இந்த கடந்த அந்த அதிர்வு நிகழ்வு என்பது உண்மையில் இதற்கு மேல் எதுவும் தன்னால் செய்ய முடியாது என்கின்ற ஒரு நிலைமைக்கு வந்ததற்கு பிறகு ஏற்பட்ட ஒரு வெளிப்பாடு. நீங்கள் சொன்னீர்கள் பிரதித்துவ அரசியலிருந்து தான் விலகிக் கொள்வதாக அறிவித்திருக்கிறார் என்று. அவர் பிரதித்துவ அரசியலிருந்து நிச்சயம் விலகித்தான் ஆக வேண்டும். மக்கள் அவரை தெரிவு செய்வதற்கு இன்னும் யார் இல்லை. 3 முறை தேசிய பட்டியலின் ஊடாகத்தான் அவர் பாராளுமன்றம் சென்றிருக்கிறார். ஆகவே பிரதித்துவ அரசியல் என்பது அவர் சொல்லாவிட்டாலும் அவர் பிரதித்துவ அரசியலை பெறுவதற்கு மக்கள் மத்தியில் அவர் போட்டியிடுகின்ற பொழுது நிச்சயமாக மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனநிலையில் இப்பொழுது இல்லை. ஆகவே அவர் நிச்சயமாக தேசிய பட்டியல் இல்லாத ஒரு பிரதித்துவத்தை அவர் பெற வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அது அசாத்தியமான விடயம். ஆகவே அதற்கு முன்பே தான் முந்திக் கொண்டு தான் பிரதித்துவ அரசியலிருந்து விலகி இந்த நிலையிலே கௌரவ மாநசபை உறுப்பினர் 2010ஆம் ஆண்டும் அவர் அரசியலில் ஈடுபட்டு பாராளுமன்ற தேர்தலில் பிரதியமைச்சர் அமீர் அலி அவர்களை கூட தோற்கடித்து அவர் பாராளுமன்றம் சென்றிருந்தார்.
அதே போன்று 1989ஆம் ஆண்டு கூட அவர் யூரோஸிலே போட்டியிட்டு இரண்டாம் நிலைக்கு இருந்த நிலையில் துரதிர்ஷ்டவசமாக அவருடைய தலைவர் இறப்புக்கு பிற்பாடு அவர் பாராளுமன்றம் செல்ல ஏற்பட்டது. ஆகவே இந்த பிரதிநிதித்துவ தேசிய பட்டியல் இல்லாமலும் அவர் வெற்றியடைந்து மாவட்டத்திலே சென்றிருக்கின்றார். இம்முறை ஹாஃபிஸ் நசீர் அகமட் அவர்களை தலைவர் அவர்கள், உங்களுடைய கட்சியின் தலைவர் அவர்கள் பிரபல்யப்படுத்த வேண்டும். அவர்களுடைய அரசியல் திறமையினை பசீர் சேகுதாவூத் அவர்களுக்கு எதிராக உருவாக்க வேண்டும். பசீர் சேகுதாவூத் அவர்களை திட்டமிட்டு வெளியில் போட வேண்டும் என்பதற்காகத்தான் இவருக்கு வாய்ப்பளிக்கவில்லை வேட்பாளராக என்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக பசீர் சேகுதாவூத் அவர்களுடைய பக்கத்திலிருந்து தொடுக்கப்படுகின்றது. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக 2010ஆம் ஆண்டு இருந்த சூழல் என்பது ஒரு முக்கியமாக முஸ்லிம் காங்கிரஸ் என்கின்ற அந்த கட்சிக்கு உரிய மட்டக்களப்பு வாக்கு என்பது யாராலும் வெல்லப்பட முடியாத நிலைமை. அதாவது காங்கிரஸ் போராளிகள் அந்த வாக்கினை அளித்திருப்பார், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யூரோஸிலிருந்து அவர் பெற்றுக்கொண்டது என்பது அது ஆயுத முனையில் அது ஒரு வித்தியாசமான கலாச்சாரம். ஆயுத முறையில் அந்த வாக்குகள் கொடுக்கப்பட்டது என்பதும், அதே போன்று சில வாக்கு பெட்டிகள் கள்ள வாக்குகள் அளிக்கப்பட்டு அது 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 ஒட்டுமுழுதாக அது ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தல். ஆகவே அவைகளை நாங்கள் ஒப்பிட முடியாது. இப்பொழுது இருக்கின்ற நிலைமையை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக தலைவருக்கு எந்த தேவைப்பாடும் கிடையாது. யாரையும் கட்சியிலிருந்து நீக்கி இன்னொருவரோடு சண்டை பிடிக்கின்ற ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டும் என்பது தலைவருக்கு எந்த ஒரு தேவைப்பாடும் கிடையாது. அதில் மிக தெளிவாக இருக்கின்றார். ஏனென்றால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட இங்கே இருந்து பாராளுமன்ற தேர்தல் போட்டியிடுவதற்காக முனைந்த நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி இணைய போகின்றது என்கின்ற ஒரு விடயத்தை கூட நான் பாராளுமன்ற தேர்தல் போட்டியிடுகின்றேன் என்கின்ற ஒரு விடயம் வந்தபொழுது தலைவர் அவர்களை சேர்ப்பதால் அவர்களை உங்களோடு இணைப்பதால் ஏது உங்களுக்கு பிரச்சனை இருக்கின்றதா என்று என்னை அழைத்து கேட்டார்கள். ஏனென்றால் அவ்வாறு கேட்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு தலைமைத்துவது கிடையாது. இருந்தாலும் ஒரே இடத்திலே இருவர் போட்டியிடுகின்ற பொழுது ஏதும் பிரச்சனைகள் எனக்கு ஏற்படுமா என்பதை மிக துல்லியமாக நான் கட்சிக்கு வந்த மிகவும் ஒரு புதிய ஒருவர் என்னை இவ்வளவு தூரம் கௌரவப்படுத்தி அவர் அதை கேட்டிருக்கின்றார் என்றால் நிச்சயமாக இந்த கட்சிக்காக தியாகம் செய்து தங்களை அர்ப்பணித்தவர்களுடைய உணர்வுகளை நிச்சயமாக தலைவர் அவர்கள் மதிக்காமல் இருந்திருக்க மாட்டார்கள். ஆகவே அந்த வகையில் நாங்கள் கூட அந்த 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 காலகட்டத்தின் பொழுது நான் நிச்சயம் தெளிவாக சொன்ன விடயம், யாரை நீங்கள் சேர்த்து கொண்டாலும் நான் அதற்கு தடையாக இருக்கப் போவதில்லை. ஏனென்றால் இறைவன் நாடிய மாத்திருந்தால் நாங்கள் அதிகாரங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று நான் சொன்னபடி அவர் ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால் அந்த அளவுக்கு கட்சியிலே இருக்கின்ற எல்லோரையும் நாங்கள் அரவணைத்துக் கொண்டு இந்த கட்சியை கொண்டு செல்ல வேண்டும். இது ஒரு முஸ்லிம்களுடைய ஒரு ஏகோபித்த பிரதிநிதியாக மாற்றுவதன் ஊடாக மக்களுக்கு இருக்கின்ற பொதுவாக முஸ்லிம் சமூகம் இப்பொழுது ஏற்பட்டு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா வகையான பிரச்சனைகளின் இவைகளை மீள வைக்க வேண்டும் என்கின்ற விடத்தை மிக பொறுமையாகவும் மிகவும் நிதானமாகவும் யாரையும் நாங்கள் பலி கொடுத்து விடக்கூடாது என்கின்ற விடயத்தில் தலைவர் அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். கௌரவ மாநசபை உறுப்பினர் அவர்களே, அதாவது பசீர் சேகுதாவூத் அவர்கள் கடந்த பாராளுமன்றத்திலே அதாவது வேட்பாளராக களமிறக்கப்படாமைக்கு முக்கிய காரணமாக பல காரணங்கள் கூறப்பட்டாலும் பொதுவாக ஹாஃபிஸ் நசீர் அகமட் அவர்கள் உள்வாங்கப்பட்டு முதலமைச்சராக அதாவது ஒரு தலைமைத்துவத்தினை அவருக்கு பசீர் சேகுதாவூத் அவர்களுக்கு நிகராக உருவாக்கியதுக்கு பிற்பாடு மீண்டும் பசீர் சேகுதாவூத் அவர்களை அரசியலை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் அளவிற்கு உங்களுடைய கட்சியின் தலைவர் அப்துல் ரவுஃப் கிபதுல் ஹக்கீம் அவர்கள் அலிசாயிர் மௌலானா அவர்களுக்கு அந்த வாய்ப்பினை கொடுத்து முற்று முழுதாக பசீர் சேகுதாவூதினுடைய பிரதிநிதித்துவ அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்ததன் ஒரு பிரதிபலிப்பே இவ்வாறு குற்றங்கள் யாரும் செய்திருக்கலாம். 22 வருடங்களாக கட்சியின் தலைமையோடு இருக்கின்றார்கள். அந்த வகையிலே ரகசியங்கள் அரசியல் ரீதியாக இருக்கலாம். ஆனால் இந்த முற்றுப்புள்ளி வைத்ததன் பிரதிபலிப்பே இவ்வாறு திட்டமிட்டு முற்றுப்புள்ளி வைத்ததன் பிரதிபலிப்பே இவ்வாறு பசீர் சேகுதாவூத் அவர்கள் இவ்வாறு ஒரு ஆதாரங்களை வெளிப்படுத்துவதற்கான முக்கிய காரணமாக அமைந்து விட்டது என்று பரவலாக கூறப்படுகின்றது. நிச்சயமாக நான் அந்த ஆதாரங்களை வெளிப்படுத்துவது என்ற விடத்தை நான் மறுதளிக்கின்றேன். அடுத்ததாக எங்களது பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அலிசாயிர் மௌலானா அவர்கள் இலங்கையிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மரச்சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றியிட்டிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். எங்களுக்கு 100% தெரிந்திருந்த ஒரு விடயம்,
ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு பிரதித்துவத்தை இந்த மாவட்டத்தில் பெறும் என்பதில் எவ்விதமான சந்தேகம் இருக்கவில்லை. ஆனால் அது யார் என்பது என்கின்றதான் ஒரு போட்டி இருந்தது. நிச்சயமாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 2 பிரதித்துவத்தை பெறக்கூடிய எவ்வளவான ஒரு வாய்ப்பும் அங்கு இருந்திருக்கவில்லை. ஆகவே ஒரு பிரதித்துவத்தை பெறுவதற்குரிய பூர்ணமான வாய்ப்பு இருந்தது. ஆகவே தலைவர் அவர்கள் எங்களுடைய தவிசாளர் அவர்களும் கடைத்து பேசித்தான் இந்த வாய்ப்பினை அவர்கள் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அலிசாஹிர் மௌலானா அவர்களுக்கு அவர் கொடுத்தாரே தவிர வேண்டுமென்று திட்டமிட்டு எவ்விதமான சம்பாஷணைகள், அதாவது எவ்விதமான விடயங்களை கலந்தாலோசிக்காமல், தவிசாளர் கலந்தாலோசிக்காமல் இந்த விடயத்தை செய்யவில்லை. அவ்வாறு தவிசாளர் அவர்கள் இந்த விடயத்தில் உறுதியாக இருந்திருந்தால் சில வேளைகளில் எங்களுடைய இப்பொழுது இருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அலிசாஹிர் மௌலானா அவர்களுக்கு பதிலாக சில வேளைகளில் எங்களுடைய தவிசாளர் அவர்கள் அந்த களத்தில் இறங்கியிருக்கலாம். யாரும் எந்த தடையும் கொடுக்கவில்லை. தவிசாளர் அவர்கள் கூட புதிதாக தமது கட்சிக்கு உள்வாங்கப்பட்டிருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அலிசாஹிர் மௌலானா அவர்கள் இம்முறை போட்டியிடட்டும் என்கின்ற விடயத்தினை தவறே அவருடைய முழு ஆதரவுடன் தான் நாங்கள் அதனை எடுத்துக்கொண்டு சென்றோமே தவிர அவரை தட்டி கழித்து இது ஒரு ஏமாத்து வித்தை காட்டி அவ்வாறு நாங்கள் எந்த விதமான ஏன்னா நாங்கள் அந்த பாராளுமன்ற தேர்தல் போட்டியிட்டவர் என்ற வகையில் அவர் நிச்சயமாக அந்த விடயங்களை ஏமாற்று ரீதியாக செய்யவில்லை என்பதை என்னுடைய அவதானம். நேற்று நடைபெற்ற அதாவது முதலமைச்சரின் வருகை அதாவது பாரிய ஒரு விளம்பரத்துக்கு மத்தியில் கிழக்கு மாகாணத்தில் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அதிமிக ஜனாதிபதி அவர்கள் மைத்ரிபால சிறிசேன அவர்களின் வருகை, அதிலும் முக்கியமாக உங்களுடைய கட்சியின் தலைவர் அப்துல் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுடைய போட்டோக்கள் பரவலாக போடப்பட்டு கட்சியின் தலைமை வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையிலே ஏறாவூரிலே மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்று, அதாவது கட்சியின் தவிசாளர் பசீர் சவுதாவுத் அவர்களுடைய சொந்த ஊரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் குறிப்பிட்ட நேரத்துக்கு ஜனாதிபதி அவர்கள் வருகை தாமதித்தாலும் வருகை தந்திருந்தார். ஆனால் உங்களுடைய கட்சியின் தலைமையானது ஏறாவூர் அந்த குறிப்பிட்ட கூட்டத்துக்கு வருவதிலிருந்து பின்வாங்கியிருந்து வரவில்லை என்றுதான் கூற வேண்டும். அந்த வகையிலே பசீர் சவுதாவுத் அவர்களுக்கு முகம் கொடுப்பது, அதாவது பசீர் சவுதாவுடைய ஆதரவாளர்களுக்கு முகம் கொடுப்பதற்கு ஹக்கீம் அவர்கள் வெட்கித்திருக்கின்றார், அதாவது பயந்திருக்கின்றார் என்ற ஒரு பரவலான பேச்சு முகநூல்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் எழுதப்பட்டு வருகின்றது. இதனை நீங்கள் அவ்வாறு பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக அது ஒரு வெறும் கற்பனை. அவ்வாறு தலைவர் அவர்கள் வராமல் இருக்கு. நேற்றைய முன்தினம் இரவு 12 மணி வரையும் அவர் வருவது என்கின்ற விடயம் ஜனாதிபதியுடன் அதே உலங்கு வானூர்தியில் அவர் வருவதாக 8:30 மணிக்கு போலீஸ் பார்க் அந்த மைதானத்திலிருந்து வருவதாக உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. திடீர் சுகையினம் காரணத்தால் மாத்திரம்தான் அவர் வராமல் போனாலே தவிர இது வெறும் கற்பனை. அவர் இங்கே வராமல் விட்டதற்கு இவ்வாறான காரணங்கள் இருக்கு என்று நாங்கள் கற்பனை பண்ணிக்கொள்வது. ஆகவே அதிலே எவ்விதமான உண்மைத்தன்மையும் கிடையாது. நிச்சயமாக தலைவர் அவர்கள் காத்தாங்குடியில் கூட அவர்கள் குறிப்பாக ஜாமியத்துல் ஃபலா மதரசாவுக்கு கணனிகளை ஒப்படைப்பதற்காக நேற்றைய தினம் 1:30 மணிக்கு நாங்கள் அந்த நேரத்தை ஒதுக்கீடு செய்து கொடுத்திருந்தோம். அதை கூட நாங்கள் அதுக்கு முந்தின நாள் இரவு நேரம்தான் எங்களுக்கு அதற்குரிய வர மாட்டார் என்கின்ற ஒரு நிலைமை எங்களுக்கு கிட்டத்தட்ட அது வருவதற்கு ஒரு 3-4 மணித்தியாலங்களுக்கு முன்பு தான் எங்களுக்கு கூட அந்த விடயம் கிடைத்து நாங்கள் அதனை அந்த நடைபெறாத விஷயத்தை அறிவித்திருந்தோம். ஆகவே இவ்வாறான கற்பனைகளை நாங்கள் சுமந்து கொண்டு எங்களுடைய பாதைகளை நாங்கள் வடிவமைக்க முடியாது. நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த சமூகம் சார்ந்த விடயங்களை நாங்கள் கதைக்க வேண்டுமாக இருந்தால், இந்த சமூகத்திலே ஒரு நல்ல ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு இடையிலே இருக்கின்ற ஒற்றுமை பலப்படுத்தப்பட வேண்டும். இது இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற அவ்வப்பொழுது முஸ்லிம்களில் இருக்கின்றவர்களை பெரும்பான்மை சமூகமும் இந்த முஸ்லிம் காங்கிரஸை அழிக்க வேண்டும் என்கின்ற முஸ்லிம்கள் இருக்கின்ற மற்ற கட்சிகளும் இவ்வாறு காலத்துக்கு காலம் ஒவ்வொருவரை விரைவேசிக்கொண்டு அவர்கள் இந்த கட்சியை அழிப்பதற்கு முற்பட்ட எத்தனை வரலாறுகள் இருக்கின்றது. அந்த வரலாற்று பின்னணியில் இதுவும் ஒரு பாடமாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டுமே தவிர இது இந்த முஸ்லிம் காங்கிரஸை அழிக்கின்ற ஒரு சக்தியாக, இந்த முஸ்லிம் காங்கிரசினைக்கு ஒரு சவாலாக இருக்கின்ற ஒரு விடயமாக நாங்கள் நிச்சயமாக பார்க்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. இது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முஸ்லிம்களுடைய விழுமியங்களை உள்வாங்கியதாக, இஸ்லாமிய சிந்தனைகளை உள்வாங்கியதாக இந்த கட்சி நிச்சயமாக
சீரமைக்கப்படும். அதில் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் படிப்படியாக இரண்டால் வெளியிலே இருந்து நாங்கள் விமர்சித்துக் கொண்டு ஒருவரை நாங்கள் நிச்சயமாக நல்வழிப்படுத்த முடியாது. வருகின்ற நாளை மறுதினம் சுதந்திர தினத்தன்று உங்களுடைய கட்சியின் உயர்பீடம் கூட இருக்கின்றதாக அறிய கிடைக்கின்றது. அதுக்கு அப்பால் பேராளர் மாநாடு மிக விரைவில் கூட்டப்பட்டு கட்சியின் தவிசாளரை அதாவது கட்சியிலிருந்து நீக்குவது சம்பந்தமாகவும் பல முடிவுகள் எடுக்கப்பட போவதாக அறிய கிடைக்கின்றது. நாளை மறுதினம் உயர்பீட உறுப்பினர் என்ற வகையிலே கட்சியின் தவிசாளருக்கு எதிராக எவ்வாறான குற்றச்சாட்டுகளை நீங்கள் முன்வைக்க இருக்கின்றீர்கள்? நாங்கள் என்ன குற்றச்சாட்டை முன்வைப்பது என்பது ஆயத்தங்களை செய்து கொண்டு நாங்கள் எந்த ஒரு கூட்டங்களுக்கும் செல்வது கிடையாது. நாங்கள் எப்பொழுது நினைப்பது எங்களுடைய கட்சியினை யார் அழிக்க நினைத்தால் அவர்களை அரவணைத்துக் கொண்டு அவர்களை உண்மை நிலைமையினை அவர்கள் விளங்கிக் கொண்டு இந்த சமூகத்திற்கு நன்மை பயக்கின்றவர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சிந்தனை. நாங்கள் யாரும் அங்கே செல்வதற்கு முன்பே இங்கிருந்து இவருக்கு இவ்வாறு கதைக்க வேண்டும், அவ்வாறு செய்ய வேண்டும், இவரை எவ்வாறென்றாலும் அவமானப்படுத்தி வெளியே அனுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையில் நாங்கள் செல்வதில்லை. அங்கே பேசப்படுகின்ற விடயங்களை பொறுத்துத்தான் நாங்கள் அந்த தீர்மானங்களை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். இது நிச்சயமாக எங்களுடைய உயர்பீட கூட்டம் என்பது எல்லா வகையான எல்லா அரசியல் சார்ந்த சகோதரர்களும் வருவார்கள். அவர்களுடைய தனிப்பட்ட ரீதியான கருத்துக்கள், ஒட்டுமொத்த கருத்துக்கள் என்று எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்ததுக்கு பிறகுதான் நாங்கள் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்துக்கொள்ள முடியும். முஸ்லிம் காங்கிரசின் மாவட்ட அரசியல் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் பசீர் சவுத் அவர்கள் 1994 ஆண்டு சாந்தாங்கனி மைதான கூட்டத்திலிருந்து கட்சியுடன் இன்று வரைக்கும் இருந்து வருகின்றார் தவிசாளராக. உங்களை எடுத்துக்கொண்டால் கடந்த ஜனாதிபதி தேர்தல் 2015 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் இருந்தால் முஸ்லிம் காங்கிரசின் உறவு உங்களுக்கு இருக்கின்றது. அதாவது நீங்கள் முஸ்லிம் காங்கிரஸை எதிர்த்து மாவட்டத்திலே முக்கிய அணியாக செயல்பட்டு வந்த ரிசாட் பதீதின் அணியிலிருந்து அரசியல் செஞ்சவர். அந்த வகையிலே நீங்கள் இப்பொழுது தெரிவித்த கருத்துக்களை முஸ்லிம் காங்கிரஸ் போராளிகள் அல்லது பசீர் சவுதாவுடைய ஆதரவாளர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? நிச்சயமாக நான் இங்கு யாரையும் குற்றம் சாட்டி அல்லது ஒருவரை கேவலப்படுத்தி சொல்லவில்லை. நான் என்னுடைய அபிப்பிராயத்தை நான் சொன்னேன். ஒருவருடைய கணிப்பு, நாங்கள் ஒருவர் நடந்து கொள்கின்ற விதம், ஒருவர் எதை சொல்ல வருகின்றார் என்கின்ற விடயங்களை விமர்சனத்துக்குள்ளாவதற்கு நாங்கள் கட்சியின் போராளியாக இருக்க வேண்டும் அல்லது தலைவருடைய ஆதரவாளர் இருக்க வேண்டும் அல்லது எங்களுடைய தவிஷாவுடைய ஆதரவாளர் இருக்க வேண்டும் என்ற எந்த விதமான தேவைப்பாடு கிடையாது. நாங்கள் நிச்சயமாக ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளவும், நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு பொருட்களும், பேசுகின்ற ஒவ்வொரு விடயங்களும் சமூகத்துக்கு என்ன பலனை கொடுக்க போகின்றது. நாங்கள் ஒரு விடயத்தை வெளியிடுகின்றோம் என்றால், நாங்கள் ஒரு விடயத்தை போராடுகின்றோம் என்றால் அதனுடைய சமூகத்துடைய அந்த வகிபாகம் அங்கே எங்கே எவ்வாறு இருக்கப் போகின்றது என்கின்ற விடயங்களைத்தான் நாங்கள் அலசி ஆராய வேண்டும். அதற்காக நாங்கள் அரசியல் செய்கின்றோம் என்பதற்காக முழுக்க எங்களுடைய சுயநலத்துக்காக எங்களுடைய சமூகத்தை பலி கொடுக்கின்றவர்களாக நாங்கள் மாறக்கூடாது. அவ்வாறு நாங்கள் எங்களுக்கு இந்த அரசியல் முரண்பாடுகளின் ஊடாக மாத்திரம் செய்ய வேண்டிய ஒரு கட்டம் வரும். ஆகவே நாங்கள் அதை செய்ய முடியாது. இதை நாங்கள் கட்சிகளை அழிக்க வேண்டும் அல்லது முஸ்லிம் சமூகத்தினுடைய பல பிளவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புவர்களாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் இந்த அரசியலை விட்டு ஒதுங்கிவிட வேண்டும். ஏனென்றால் இந்த தற்பொழுது நாட்டில் இருக்கின்ற நிலைமை சூழ்நிலை எங்களுக்கு மிக சாதகமாக பயன்படுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. எங்களுடைய சகோதர சமூகமாக இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய ஒட்டுமொத்த அந்த கட்சியை எடுத்து பார்க்கின்ற பொழுது அதிலே பல வகையான கட்சி சார்ந்தவர்கள் இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய விடிவுக்காக அவர்கள் இன்று வரை குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பாராளுமன்றத்தில் மாத்திரமல்ல சர்வதேசத்திலும் இருந்து கொண்டு இந்த சமூக சார்ந்த விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது கேவலம் நாங்கள் முஸ்லீம்களாக இருந்து ஒற்றுமையை பற்றி பேசுகின்ற நாங்கள், குர்ஆனை பின்பற்றுகின்றதாக பேசுகின்ற நாங்கள், ஹதீஸை பின்பற்றுவதாக பேசுகின்ற நாங்கள் எங்களுக்குள்ளே இவ்வாறு மிக கேவலமான அடிமட்ட அரசியலை செய்கின்ற ஒரு நிலைமை என்பது நிச்சயமாக மாற்றப்பட வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி. ஆகவே அவ்வாறு அந்த அரசியலை செய்ய முடியாது என்று நாங்கள் நம்புகின்ற பொழுதும் அந்த அரசியலை விட்டு ஒதுங்கி இன்னொருவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பதனோட அந்த சமூகத்தினுடைய ஒற்றுமையை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டுமே தவிர எங்களுடைய விடயங்களை சாதிக்க வேண்டும் என்பதற்காக இன்னொருவர் மீது அபாண்டங்களையும் குற்றங்களையும் கூறி அதை நாங்கள் மாற்று சமூகங்களுக்கு இடையிலே அவை ஒரு பேசு பொருளாக மாறுகின்ற ஒரு விடயத்தினை நாங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடாது. அவ்வாறு நாங்கள் செய்கின்ற பொழுது இன்று எங்களுக்காக குரல் கொடுக்க இருக்கின்ற எத்தனையோ நல்லவர்கள் இந்த அரசியலுக்குள் உள்வாங்கப்படாமல் இதை விட்டு வெளியே சென்று அவர்கள் இந்த சமூகத்தை கைவிட்டு விட்டு வெளியே செல்கின்றவர்களாக மாறுவார்களாக இருந்தால் எதிர்காலத்தில் இந்த சமூகம் ஒரு அரசியல் அனாதையாக மாறுகின்ற, யாருமே இந்த அரசியல் அந்த சமூகத்தை பற்றி பேசாதவர்களாக மாறுகின்ற நிலைமை உருவாகும். கடந்த காலங்களில் எங்களுடைய கௌரவ தலைவர்
மறைந்த தலைவர் அஷ்ரப் அவருடைய வருகைக்கு முந்தைய காலங்களில் நாங்கள் எங்களுடைய அரசியல் அபிலாஷைகள் நிறைவேற்றிக் கொள்வதற்கு மாற்று மதத்தினிடமும் மாற்று சக்திகளிடமும் நாங்கள் மண்டியிட்டு கிடந்திருக்கின்றோம். ஆனால் அவ்வாறான நிலைமையை மாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட தனிப்பெரும் சக்தியாக உருவாக்கப்பட்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சில அந்த எங்களுடைய கௌரவ மறைந்த தலைவர் அவருடைய அந்த வழியிலே வந்து அந்த கட்சி நிச்சயமாக நல்வழிப்படுத்தப்படுத்த வேண்டிய பொறுப்பு அனைத்து முஸ்லிம்களுக்கு இருக்குது. நாங்கள் பிழை செய்யக்கூடியவர்கள் யாருமே இங்கு பிழை செய்யாதவர்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. ஏனென்றால் மனிதன் படைக்கப்பட்டவன் தவறுகளையும் பிழைகளையும் செய்வதற்கும் நன்மைகளை செய்ய கூடியவராகத்தான் படைக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். இந்த விடயத்தில் நாங்கள் எங்களுடைய சமூக சார்ந்த விடயங்களை மிக தெளிவாக விளங்கிக் கொண்டு இதை நாங்கள் சமூகத்திற்காக எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர தங்களுடைய அரசியல் அபிலாஷைகளுக்காகவும் தங்களுடைய அரசியல் இருப்பதற்காகவும் இவ்வாறான விடயங்களை முன்கொண்டு செல்வதை நாங்கள் நிச்சயமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய கருத்து. மரியாதைக்குரிய கௌரவ மாநில உறுப்பினர் அவர்களே, இந்த நிலையிலே முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் உங்களிடம் கூற தனிப்பட்ட முறையிலே, அதாவது என்னுடைய தனிப்பட்ட கேள்வியாக நான் உங்களிடம் கேட்க இருக்கின்றேன். அதாவது முஸ்லீம் காங்கிரஸிலே இருக்கின்ற அரசியல்வாதிகளிலே நீங்கள் அதாவது இஸ்லாமிய மார்க்கப்பட்டுள்ள ஒருவராக காணப்படுகின்றீர்கள். அதாவது பொதுவான குத்துவிளக்கு ஏற்றுதல், அதாவது மிருகத்துடைய விஷயங்களை நீங்கள் தடுத்து வருகின்ற ஒரு மார்க்க சம்பந்தப்பட்ட ஒரு அரசியல்வாதியாகவும் இளம் அரசியல்வாதியாகவும் காணப்படுகின்றீர்கள். முக்கியமாக இந்த மாலை அணிவதை கூட நீங்கள் தற்பொழுது நிராகரித்து வருகின்றீர்கள். அதாவது 5 நேரம் தொழக்கூடிய ஒரு அரசியல்வாதியாகவும் நீங்கள் காணப்படுகின்றீர்கள். அந்த வகையிலே இந்த குற்றச்சாட்டுக்களான இந்த பாரிய குற்றச்சாட்டுகள் தனி மனிதன் மீது சுமத்தப்படுகின்ற, அதாவது மார்க்க சரியா சட்டங்களை சட்ட ரீதியாக அணுவாக பின்பற்றி ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடிய இந்த பாரிய குற்றச்சாட்டுக்கள் தான் இந்த குற்றச்சாட்டுக்களாக எங்களுக்கு தென்படுகின்றது. இந்த குற்றச்சாட்டுக்களின் தாற்பயங்களை பார்க்கின்ற பொழுது இவ்வாறான குற்றச்சாட்டுக்கள் உங்களுடைய கட்சியின் தலைமைக்கு எதிராக வெளிக்கொணரப்பட்டு அது நிரூபிக்கப்படுகின்ற நேரத்திலே நீங்கள் கட்சியின் தலைவருக்காக போராட இருப்பீர்களா அல்லது பஷீர் சௌதாவுக்கு எதிரான கருத்துக்களை நீங்கள் தொடர்ந்து முன்வைப்பீர்களா? நிச்சயமாக ஒரு குற்றம் எவ்வாறு நிரூபிக்கப்படுவது என்பது, குற்றம் எவ்வாறு சுமத்தப்படுகின்றது, அதை எவ்வாறு நாங்கள் இஸ்லாமிய ரீதியாக நாங்கள் மார்க்கம் என்று பேசுகின்ற பொழுது மார்க்கத்தின் சட்டத்திட்டத்துக்குள் தான் நாங்கள் பேச வேண்டும். ஒரு தலைமை குற்றம் செய்கின்றது என்றால் நாங்கள் முதலில் அந்த தலைமையை அணுகி இந்த குற்றத்திலிருந்து நீங்கள் நீங்கிக் கொள்ளுங்கள் தான் சொல்ல வேண்டும். தொடர்ந்தும் அந்த குற்றத்தை அந்த தலைமை செய்கின்றது என்றால் நாங்கள் இன்னும் அவரோடு நெருங்கியவர்களோடு அந்த மிக இரகசியமான ஒரு கூட்டத்தினை கூட்டி அவருடைய அந்த குற்றங்களை நாங்கள் அவருக்கு வெளிப்படுத்தி அவரை அதிலிருந்து நாங்கள் திருத்தி எடுக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக மார்க்கத்திலே எங்குமே இடம் கிடையாது. ஒருவருடைய பிழையினை நாங்கள் வெட்ட வெளிச்சத்தில் போட்டு காட்டுவதற்கு மார்க்கத்தில் எங்குமே இடம் கிடையாது. நபி அதை கூட அனுமதிக்கவில்லை. தன்னுடைய பிழையை தான் வெளியே சொன்ன பொழுது கூட நபி அனுமதிக்காத பொழுது மற்றவர்களுடைய விடயங்களை நாங்கள் கைவிடுவதற்கு எவ்விதமான தகுதியும் எங்களுக்கு கிடையாது. ஆயிஷா நாயகி அவர்களுக்கு கூட அபாண்டங்கள் சுமத்தப்பட்ட பொழுது நபி அவர்கள் மிக பொறுமையாக இருந்தார்கள். எல்லோரும் பேசினார், அபாண்டத்தை பேசினார்கள். ஆகவே இந்த விடயங்கள் நாங்கள் அரசியல் ரீதியாக வருகின்ற பொழுது, அரசியல் என்பது மார்க்கத்திலே சொல்லப்பட்ட விடயம், அரசியல் வேறு மார்க்கம் வேறு. ஆகவே மார்க்க ரீதியான விடயங்களை நாங்கள் எவ்வாறு அணுகின்றோமோ அதை அரசியல் ரீதியாக அணுகப்பட வேண்டும். ஆகவே அவ்வாறான குற்றங்கள் சுமத்தப்படுகின்ற பொழுது குற்றங்கள் எவ்வாறு நிரூபிக்கப்பட வேண்டும், அந்த குற்றங்களினூடாக என்னென்ன விடயங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு சமூகமாக இருந்து அந்த விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டுமே தவிர இவ்வாறு மிக கேவலமான முறை ஒருவரை பற்றி நாங்கள் வெளிப்படையாக எல்லா ஊடகங்களில் அதே போன்று வெளிப்படையாக மற்றவர்களிடம் பேசுகின்ற அந்த விடயங்கள் உண்மை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம். ஆகவே அவ்வாறான குற்றங்கள் நிரூபிக்கப்படுகின்ற பொழுது குற்றங்கள் செய்யப்படுகின்ற அந்த விடயங்கள் அனுமானிக்கப்படுகின்ற பொழுது அது மார்க்கம் என்ன தீர்ப்பை கொடுக்கின்றதோ அந்த விடயத்துக்கு நாங்கள் நிச்சயம் கட்டுப்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம்.
நன்றி கௌரவ மாகாண சபை உறுப்பினர் சிபிலி ஃபாரூக் அவர்களே. உங்களுடைய முக்கியமான பிரச்சனையாக சமகாலத்தில் பேசப்பட்டு வருகின்ற கட்சியின் தவிசாளர் உங்களுடைய கட்சியின் தலைமைக்கு எதிராக வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டுகள், எதிர்காலத்தில் எவ்வாறான நடவடிக்கைகளை அவர் எடுக்கப் போகின்றார் என்பது சம்பந்தமாக கட்சியின் ஒரு உறுப்பினர் என்ற வகையிலும் கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி வளர்ந்து வருகின்ற ஒரு அரசியல்வாதி என்ற வகையிலும் எங்களுடன் ஒத்துழைப்பு தந்து இந்த நேர்காணலுக்கு ஒத்துழைப்பு வழங்கியமைக்காக இணைய நாளிதழ் சார்பாக நவமணி பத்திரிகை சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.